மறுநாள் காலையில் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தம் அருமை குமாரியை அழைத்து வர செய்தார். ஏவலாளர் வைத்தியர் அனைவரையும் தூரமாக போயிருக்கும்படி கட்டளையிட்டார். குந்தவையை தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு அன்புடன் முதுகை தடவி கொடுத்தார். அவர் சொல்ல விரும்பியதை சொல்ல முடியாமல் தத்தளிக்கிறார் என்பதை குந்தவை தெரிந்து கொண்டாள். அப்பா, என் மீது கோபமா? சுந்தர சோழரின் கண்களில் கண்ணீர் துளித்தது. உன் மீது எதற்கம்மா கோபம்? தங்கள் கட்டளையை மீறி தஞ்சாவூருக்கு வந்ததற்காகத்தான். ஆமாம், என் கட்டளையை மீறி நீ வந்திருக்க கூடாது. இந்த தஞ்சாவூர் அரண்மனை இளம் பெண்கள் வசிப்பதற்கு ஏற்றதல்ல. இது நேற்று ராத்திரி நடந்த சம்பவத்திலிருந்து உனக்கே தெரிந்திருக்கும். அப்பா, எந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறீர்கள்? அந்த கொடும்பாளூர் பெண் மூர்ச்சை அடைந்ததை பற்றி தான் சொல்லுகிறேன். அந்த பெண்ணுக்கு இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது? அவளுக்கு இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. அப்பா, பழையாறையிலும் அடிக்கடி இவள் இப்படி சுய நினைவை இழப்பது உண்டு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சரியாக போய்விடும். அவளை கேட்டாயா? ராத்திரி இந்த அரண்மனையில் அவள் ஏதேனும் கண்டதாகவோ கேட்டதாகவோ சொல்லவில்லையா? குந்தவை சற்று யோசித்துவிட்டு, ஆமப்பா, நாங்கள் எல்லோரும் துர்க்கை ஆலயத்துக்கு சென்றிருந்த போது அவள் தனியாக மேல் மாடத்துக்கு போக பார்த்தாளாம். அப்போது யாரோ பரிதாபமாக புலம்போது போல கேட்டதாம். அது அவளுக்கு பயத்தை உண்டாக்கியதாக சொன்னாள். அப்படித்தான் நானும் நினைத்தேன். இப்போதேனும் அறிந்தாயா? குழந்தாய், இந்த அரண்மனையில் பேய் உலாவுகிறது. நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், போய்விடுங்கள் என்று சுந்தர சோழர் கூறிய போது அவர் உடல் நடுங்குவதையும் அவருடைய கண்கள் வெறித்தபடி எங்கேயோ பார்ப்பதையும் குந்தவை கவனித்தாள். அப்பா, அப்படியானால் தாங்கள் மட்டும் இங்கே எதற்காக இருக்க வேண்டும்? அம்மா இங்கே எதற்காக இருக்க வேண்டும்? எல்லோரும் பழையாறைக்கே போய்விடலாமே. இங்கே வந்ததினால் உங்கள் உடம்பு குணமாயிருப்பதாகவும் தெரியவில்லையே. சக்கரவர்த்தி துயரமான புன்னகை புரிந்து, என் உடம்பு இனிமேல் குணமாவது ஏது? அந்த ஆசை எனக்கு கொஞ்சமும் கிடையாது. அப்பா, அப்படியே நிராசை அடைய வேண்டும். பழையாறை வைத்தியர் தங்கள் உடம்பை குணப்படுத்த முடியும் என்று சொல்கிறார். அவர் சொல்வதை நம்பி நீயும் இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர ஆள் அனுப்பியிருக்கிறாயாமே. நான் கேள்விப்பட்டேன். மகளே, என் மீது உனக்குள்ள பாசத்தை அது காட்டுகிறது. தந்தையிடம் மகள் பாசம் கொண்டிருப்பது தவறா அப்பா? அதில் தவறு ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட வாஞ்சையுள்ள புதல்வியை பெற்றேனே, அது என் பாக்கியம். இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர நீ ஆள் அனுப்பியது தவறில்லை. ஆனால் இலங்கையிலிருந்து மூலிகை வந்தாலும் சரி, சாவகத்தீவிலிருந்து வந்தாலும் சரி, தேவலோகத்திலிருந்து அமுதமே வந்தாலும் சரி, எனக்கு உடம்பு இந்த ஜென்மத்தில் குணமாக போவதில்லை. அப்பா, அப்படி சொல்லாதீர்கள். என் கட்டளையை மீறி நீ இங்கு வந்தாயே, அதற்காக உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் என் மனதை திறந்து உன்னிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அதற்கு இப்போது சந்தர்ப்பம் கிடைத்தது. சொல்கிறேன் கேள். உடம்பை பற்றிய வியாதியாயிருந்தால் மூலிகை மருந்துகளினால் தீரும். என்னுடைய நோய் உடம்பை பற்றியதல்ல. மனக்கவலைக்கு மருந்து ஏது? தந்தையே, 3 உலகமும் ஆளும் சக்கரவர்த்தியாகிய தங்களுக்கு அப்படி என்ன தீராத மனக்கவலை இருக்க முடியும்? புலவர்களுடைய அதிசயமான கற்பனையை நீயும் சொல்கிறாய். குழந்தாய், நான் 3 உலகம் ஆளும் சக்கரவர்த்தி அல்ல. ஒரு உலகம் முழுவதும் ஆளுகிறவனும் அல்ல. உலகத்தின் ஒரு மூலையில் சிறு பகுதி என் ராஜ்யம். இதன் பாரத்தையே என்னால் சுமக்க முடியவில்லை. தாங்கள் ஏன் சுமக்க வேண்டும்? அப்பா, ராஜ்ய பாரத்தை சுமப்பதற்கு தகுந்தவர்கள் இல்லையா? மணிமணியாக 2 புதல்வர்கள் தங்களுக்கு இருக்கிறார்கள். இருவரும் 2 சிங்கக்குட்டிகள், வீராதி வீரர்கள். எப்படிப்பட்ட பாரத்தையும் தாங்கக்கூடியவர்கள். மகளே, அதை நினைத்தால் தான் எனக்கு நெஞ்சு பகீர் என்கிறது. உன் சகோதரர்கள் இருவரும் இணையில்லா வீரர்கள் தான். உன்னை போலவே அவர்களையும் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தேன். அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தால் நன்மையா தீமையா என்று சந்தேகப்படுகிறேன். ராஜ்யத்துடன் பெரியதொரு சாபக்கேட்டையும் அவர்களிடம் ஒப்புவித்து விட்டு போவது நல்லதென்று சொல்வாயா? அப்பா, இந்த ராஜ்யத்திற்கு அப்படி என்ன சாபக்கேடு இருக்க முடியும்? புறாவுக்காக சதையை அளித்த சிபியும் கன்றுக்குட்டிக்காக மகனை அளித்த மனுநீதி சோழரும் நம் குலத்து முன்னோர்கள். கரிகால் வளவரும் பெருநர் கிளியும் இந்த ராஜ்யத்தை ஆண்டவர்கள். திருமேனியில் 96 புன் சுமந்த வீர விஜயலாய சோழர் இந்த சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். காவேரி நதிக்கரையில் 108 ஆலயங்கள் எடுப்பித்த ஆதித்த சோழரும் சிற்றம்பலத்துக்கு பொன்வேந்து பொன்னம்பலமாக்கிய பராந்தகரும் இந்த ராஜ்யத்தை ஆண்டவர்கள். அன்பே சிவம் என கண்டு அன்பும் சிவமும் தாமாக வீட்டிருந்த கண்டராதித்தர் அரசு புரிந்த தர்ம மகாராஜ்யம் இது. இப்படிப்பட்ட ராஜ்யத்திற்கு சாபக்கேடு என்ன இருக்க முடியும்? அப்பா, தாங்கள் ஏதோ மனப்பிரமையில் இருக்கிறீர்கள். இந்த தஞ்சாவூர் கோட்டையை விட்டு தாங்கள் புறப்பட்டு வந்தால் நல்லது. குந்தவை, நான் இவ்விடம் விட்டு புறப்பட்டால் அடுத்த கணம் என்ன ஆகும் என்று உனக்கு தெரியாது. அழகிய பழையாறையை விட்டு இந்த தஞ்சை கோட்டையாகிய சிறையில் நான் சந்தோஷத்துக்காக இருக்கிறேன் என்று கருதுகிறாயா? மகளே, நான் இங்கே இருப்பதனால் இந்த பழம்பெரும் சோழ ராஜ்யம் சின்ன பின்னமாகாமல் காப்பாற்றி வருகிறேன். நேற்றிரவு நாடகம் ஆடிக்கொண்டிருந்த போது என்ன நடந்தது என்பதை யோசித்து பார். நிலா மாடத்தின் முகப்பில் இருந்து நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். நாடகத்தை நடுவில் நிறுத்திவிடலாமா என்று கூட தோன்றியது. தந்தையே, இது என்ன? நாடகம் மிக நன்றாக இருந்ததே. சோழகுல பெருமையை எண்ணி என் உள்ளம் பூரித்ததே. எதற்காக நிறுத்த விரும்பினீர்கள்? நாடகத்தில் எந்த பகுதி தங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது? குந்தவை, நாடகம் நன்றாகத்தான் இருந்தது. அதில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. நாடகம் பார்த்தவர்களின் நடத்தையை பற்றியே சொல்கிறேன். கொடும்பாளூர் கட்சியும் பழுவேட்டரையர் கட்சியும் எழுப்பிய போட்டி கோஷங்களை நீ கவனிக்கவில்லையா? கவனித்தேன் அப்பா. நான் ஒருவன் இங்கு இருக்கும் போதே இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்களே, நான் இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்று சிந்தித்து பார். நான் தஞ்சாவூரை விட்டு கிளம்பிய உடனே இரு கட்சியாருக்குள்ளும் சண்டை வரும். கிருஷ்ண பரமாத்மாவின் வாரிசுகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு அழிந்தது போல இவர்களும் அழியும் போது இந்த மகா சாம்ராஜ்யமும் அழிந்துவிடும். அப்பா, தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் சர்வாதிகார சக்கரவர்த்தி. பழுவேட்டரையர்களும் சரி, கொடும்பாளூர் வேளாளரும் சரி, தாங்கள் காலால் இட்டதை தலையால் செய்ய
செய்ய கடமைப்பட்டவர்கள். அவர்கள் அத்துமீறி நடந்தால் அவர்களுடைய அழிவை அவர்களே தேடிக்கொள்கிறார்கள். தாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? மகளே, சென்ற 100 வருஷமாக இந்த இரு குலத்தோரும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு இணையில்லா ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய உதவியின்றி சோழ ராஜ்யம் இப்படி வளம் மிகுந்து பெருகி இருக்க முடியுமா? அவர்கள் அழிந்தால் ராஜ்யத்துக்கு அது பலவீனம் தானே. அப்பா, அந்த இரு கட்சியில் ஒரு கட்சிக்காரர்கள் தங்களுக்கு விரோதமாக சதி செய்யும் துரோகிகள் என்று தெரிந்தால்? சுந்தர சோழர் குந்தவையை வியப்போடு உற்று பார்த்து, என்ன மகளே சொல்கிறாய்? எனக்கு விரோதமான சதியா? யார் செய்கிறார்கள்? அப்பா, தங்களுடைய உண்மையான ஊழியர்களாக நடித்து வருகிறவர்கள் சிலர் தங்களுக்கு எதிராக ரகசிய சதி செய்கிறார்கள். தங்களுடைய புதல்வர்களுக்கு பட்டம் இல்லாமல் செய்துவிட்டு வேறொருவருக்கு பட்டம் கட்ட சதி செய்து வருகிறார்கள். யாருக்கு? யாருக்கு மகளே? உன் சகோதரர்களுக்கு பட்டம் இல்லை என்று செய்துவிட்டு வேறு யாருக்கு பட்டம் கட்ட பார்க்கிறார்கள் என்று சுந்தர சோழ சக்கரவர்த்தி பரபரப்புடன் கேட்டார். குந்தவை மெல்லிய குரலில், சித்தப்பா, மதுராந்தகனுக்கு. அப்பா, நீங்கள் நோய்வாய் படுக்கையில் படுத்திருக்கையில் இவர்கள் இப்படி பயங்கரமான துரோகத்தை செய்கிறார்கள். உடனே சுந்தர சோழர் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து, ஆகா, அவர்களுடைய முயற்சி மட்டும் பலித்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். குந்தவைக்கு தூக்கி வாரி போட்டது. தந்தையே, இது என்ன? தாங்கள் பெற்ற புதல்வர்களுக்கு தாங்களே எதிரியாவீர்களா? இல்லை, என் புதல்வர்களுக்கு நான் எதிரி இல்லை. அவர்களுக்கு நன்மை செய்யவே விரும்புகிறேன். இந்த சாபக்கேடு உள்ள ராஜ்யம் அவர்களுக்கு வேண்டியதில்லை. மதுராந்தகன் மட்டும் சம்மதித்தால். சித்தப்பா சம்மதிப்பதற்கு என்ன? சந்தோஷமாக சம்மதிக்கிறார். நாளைக்கே பட்டம் கட்டிக்கொள்ள சித்தமா இருக்கிறார். அம்மாதிரி தாங்கள் செய்ய போகிறீர்களா? என் தமையனின் சம்மதம் கேட்க வேண்டாமா? ஆம், ஆதித்த கரிகாலனை கேட்க வேண்டியதுதான். அவனை கேட்டால் மட்டும் போதாது, உன் பெரிய பாட்டி சம்மதிக்க வேண்டும். அப்பா, பிள்ளைக்கு பட்டம் கட்டினால் தாயார் வேண்டாம் என்று சொல்வாளா? ஏன் சொல்ல மாட்டாள்? உன் பெரிய பாட்டியுடன் இத்தனை நாள் பழகியும் அவரை நீ அறிந்து கொள்ளவில்லையா? செம்பியன் மாதேவியின் கட்டாயத்தினாலேயே நான் அன்று சிம்மாசனம் ஏறினேன். ஆதித்தனுக்கு இளவரசு பட்டம் கட்டினேன். குந்தவை, உன் பெரிய பாட்டிக்கு உன் மீது மிக்க அன்புண்டு. நீ அவரிடம் நயமாக சொல்லி மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவதற்கு சம்மதம் வாங்கிவிடு. குந்தவை திகைத்து போய் பேசாமல் இருந்தாள். பிறகு காஞ்சிக்கு போ. அங்கே உன் அண்ணன் ஆதித்த கரிகாலனிடம் சொல்லி இந்த சாபக்கேடு வாய்ந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லும்படி செய்துவிடு. மதுராந்தகனுக்கே பட்டம் கட்டிவிடுவோம். பிறகு நாம் எல்லோரும் சாபம் நீங்கி நிம்மதியாக இருக்கலாம். அப்பா, அடிக்கடி சாபம் என்கிறீர்களே, எந்த சாபத்தை சொல்கிறீர்கள்? மகளே, பூர்வ ஜென்மம் என்று சொல்கிறார்களே, அதை நீ நம்புகிறாயா? பூர்வ ஜென்மத்தின் நினைவுகள் இந்த ஜென்மத்தில் சில சமயம் வரும் என்கிறார்களே, அதில் உனக்கு நம்பிக்கை உண்டா? தந்தையே, அவையெல்லாம் பெரிய விஷயங்கள். அந்த விஷயங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும்? மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை பற்றி சொல்கிறார்களே, புத்த பகவான் கடைசி அவதாரத்திற்கு முன்னால் பல அவதாரங்கள் எடுத்ததாக சொல்கிறார்களே, அந்த அவதாரங்களை பற்றிய பல அழகான கதைகள் சொல்கிறார்களே, கேட்டிருக்கிறேன் அப்பா. கடவுளுக்கு அப்படி என்றால் சாதாரண மனிதர்களுக்கு மட்டும் முற்பிறவிகள் இல்லாமல் இருக்குமா? இருக்கலாம் அப்பா. சில சமயம் எனக்கு பூர்வ ஜென்ம நினைவுகள் வருகின்றன. மகளே, அவற்றை குறித்து இதுவரையில் யாரிடமும் சொல்லவில்லை. சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். எனக்கு உடல் நோயுடன் சித்த பிரமையும் பிடித்திருப்பதாக சொல்வார்கள். வைத்தியர்களை அழைத்து வந்து தொந்தரவு கொடுப்பது போதாதென்று மாந்திரிகர்களையும் அழைத்து வர தொடங்குவார்கள். ஆம் தந்தையே, இப்போதே சிலர் அப்படி சொல்கிறார்கள். தங்கள் நோய் மருத்துவத்தினால் தீராது, மாந்திரிகர்களை அழைக்க வேண்டும் என்கிறார்கள். பார்த்தாயா மகளே, நீ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாயே. நான் சொல்வதை கேட்டுவிட்டு சிரிக்க மாட்டாயே. கேட்க வேண்டுமா அப்பா? உங்களுடைய மனோ எவ்வளவு நொந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாதா? தங்களை பார்த்து நான் சிரிப்பேனா என்று குந்தவை கூறினாள். அவளுடைய கண்ணில் நீர் மல்கியது. எனக்கு தெரியும் மகளே, அதனாலே தான் மற்ற யாரிடமும் சொல்லாததை உன்னிடம் சொல்கிறேன். என்னுடைய பூர்வ ஜென்ம நினைவுகளில் சிலவற்றை சொல்கிறேன். நாலாபுறமும் கடல் சூழ்ந்த ஓர் அழகிய தீவு. அத்தீவில் எங்கும் பச்சை மரங்கள் வளர்ந்திருந்தன. மரங்கள் இல்லாத இடங்களில் நெருங்கிய புதர்களாய் இருந்தன. கடற்கரையோரத்தில் ஒரு புதரில் வாலிபன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருந்தான். சற்று தூரத்தில் கடலில் பாய்மரம் விரித்து சென்ற கப்பல் ஒன்றை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அது மறையும் வரையில் பார்த்து கொண்டு நின்றான். பிறகு அப்பா, பிழைத்தோம் என்று பெருமூச்சு விட்டான். அந்த வாலிபன் ராஜகுலத்தில் பிறந்தவன். ஆனால் ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவன் அல்ல. ராஜ்யம் ஆளும் ஆசையும் அவனுக்கு கிடையாது. அவனுடைய தகப்பனாருக்கு முன்னால் பிறந்த 3 சகோதரர்கள் இருந்தார்கள். ஆகையால் ராஜ்யம் ஆளுவதை பற்றி அவன் கனவிலும் நினைக்கவில்லை, ஆசை கொள்ளவும் இல்லை. கடல் கடந்த நாட்டுக்கு போருக்கு சென்ற படையோடு அவனும் போனான். ஒரு சிறிய படையின் தலைமை அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. போரில் அவனுடைய படை தோல்வியுற்றது. கணக்கற்றவர்கள் மாண்டார்கள். வாலிபன் தலைமை வகித்த படையிலும் எல்லோரும் மாண்டார்கள். அந்த வாலிபனும் போரில் உயிர்விட துணிந்து எவ்வளவோ சாகச செயல்கள் புரிந்தான். ஆனால் அவனுக்கு சாவு நேரவில்லை. தோற்று ஓடிய படையில் உயிரோடு தப்பி பிழைத்தவர்கள் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். திரும்பி தாய்நாடு செல்வதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். திரும்பி போவதற்கு அந்த வாலிபன் மட்டும் விரும்பவில்லை. தன் கீழிருந்த படை வீரர்கள் அனைவரையும் பறி கொடுத்து விட்டு அவன் தாய்நாட்டுக்கு திரும்பி செல்ல விரும்பவில்லை. அவனுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் மகா வீரர்கள் என புகழ் பெற்றவர்கள். அந்த புகழுக்கு தன்னால் இகழ்ச்சி நேருவதை அவன் விரும்பவில்லை. ஆகையால் கப்பல் போய்க் கொண்டிருந்த போது சற்று தூரத்தில் அழகிய தீவு ஒன்று தெரிந்த போது வாலிபன் மற்ற யாரும் அறியாமல் கடலில் மெல்ல குதித்தான். நீந்திக் கொண்டே போய் தீவில் கரையேறினான். கப்பல் கண்ணுக்கு மறையும் வரையில் காத்திருந்தான். பிறகு ஒரு மரத்தின் மேல் ஏறி அதன் அடிக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த தீவின் அழகு அவன் மனதை கவர்ந்தது. ஆனால் அத்தீவில் மனித நடமாட்டமே இல்லை என்று தோன்றியது. அச்சமயம் அது ஒரு குறை என்று அவனுக்கு தோன்றவில்லை. அவனுடைய உற்சாகம் மிகுந்தது. மரக்கிளையில் சாய்ந்து உட்கார்ந்தபடி வருங்காலத்தை பற்றி பகற்கனவுகள் கண்டு கொண்டிருந்தான். திடீரென்று மனித குரலில், அதுவும் பெண் குரலில் ஒரு கூச்சல் கேட்டு திரும்பி பார்த்தான். இளம்பெண் ஒருத்தி கூச்சலிட்ட வண்ணம்
வண்ணம் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளை தொடர்ந்து பயங்கரமான கரடி ஒன்று ஓடியது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே கரடி மேலும் மேலும் அந்த பெண்ணை நெருங்கிக் கொண்டிருந்தது. இருவருக்கும் இடையே இருந்த தூரம் குறுகிக் கொண்டிருந்தன. வேறு யோசனை ஒன்றும் செய்வதற்கு அப்போது நேரம் இருக்கவில்லை. வாலிபன் மரக்கிளையிலிருந்து பொத்தென்று கீழே குதித்தான். மரத்தில் தான் சாத்தியிருந்த வேலை எடுத்துக்கொண்டு ஓடினான். கரடி அந்த பெண்ணை நெருங்கி அதன் பயங்கரமான கால் நகங்களை அவள் கழுத்தில் வைப்பதற்கு இருந்தது. அச்சமயத்தில் குறிப்பார்த்து வேலை எறிந்தான். வேல் கரடியை தாக்கியது. கரடி வீல் என்று ஏழுலகமும் கேட்கும்படியான ஒரு சத்தம் போட்டுவிட்டு திரும்பியது. பெண் பிழைத்தாள். ஆனால் வாலிபன் அபாயத்துக்கு உள்ளானான். காயம்பட்ட கரடி அவனை நோக்கி பாய்ந்தது. வாலிபனுக்கும் கரடிக்கும் யுத்தம் நடந்தது. கடைசியில் அந்த வாலிபனே வெற்றி பெற்றான். வெற்றியடைந்த வாலிபனுடைய கண்கள் உடனே நாலா புறமும் தேடின. எதை தேடின என்பது அவனுக்கே முதலில் தெரியவில்லை. அப்புறம் சட்டென்று தெரிந்தது. அவன் கண்கள் தேடிய பெண் சாய்ந்து வளைந்து குறுக்கே வளர்ந்திருந்த ஒரு தென்னை மரத்தின் பின்னால் அதன் மீது சாய்ந்து கொண்டு நின்றாள். அவள் கண்களில் வியப்பும் முகத்தில் மகிழ்ச்சியும் குடிக்கொண்டிருந்தன. அவள் காட்டில் வாழும் பெண், உலகத்து நாகரிக வாழ்க்கையை அறியாதவள் என்று அவளுடைய தோற்றமும் உடையும் தெரிவித்தன. ஆனால் அவளுடைய அழகுக்கு ஓமை சொல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லும்படி இருந்தாள். அந்த பெண் அங்கு நின்றிருந்த காட்சி ஒப்பற்ற ஆற்றல் படைத்த ஓவிய கலைஞன் ஒருவன் தீட்டிய சித்திர காட்சியாக தோன்றியது. அவள் உண்மையில் ஒரு பெண்ணா இருந்தாலும் இந்த உலகத்து பெண்ணா இருக்க முடியாது என்று அந்த வாலிபன் கருதினான். அருகில் நெருங்கினான். ஆனால் அவன் எதிர்பார்த்தது போல் அவள் மாயமாய் மறைந்து விடவில்லை. எதிர்பாராத விதமாக அவள் ஓட்டம் பிடித்து ஓடினாள். சற்று அவளை பின்தொடர்ந்து ஓடி பார்த்தான். பிறகு நின்று விட்டான். அவன் மிக களைப்பாக இருந்தபடியால் மானின் வேகத்துடன் ஓடிய அந்த பெண்ணை தொடர்ந்து அவனால் ஓட முடியவில்லை. மேலும் ஒரு பெண்ணை தொடர்ந்து ஓடுவது தவறான செயல் என்றும் அவன் எண்ணினான். இந்த சிறிய தீவிலே தான் இவள் இருக்க வேண்டும், மறுபடியும் பார்க்காமலா போகிறோம் என்று கருதி நின்று விட்டான். கடற்கரையோரமாக சென்று தெள்ளிய மணலில் படுத்துக்கொண்டு களைப்பாறினான். அவன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த பெண் திரும்பி வந்தாள். தன்னுடன் ஒரு வயதான மனிதனையும் அழைத்து வந்தாள். வந்தவன் இலங்கை தீவில் கடற்கரையோரத்தில் வாழ்ந்து மீன்பிடித்து பிழைக்கும் கரையர் என்னும் வகுப்பை சேர்ந்தவன் என்று தெரிந்தது. அவன் மூலமாக அவ்வாலிபன் ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொண்டான். அதாவது அந்த பெண் தக்க சமயத்தில் அவனுடைய உயிரை காப்பாற்றினாள் என்று அறிந்தான். அவன் மரக்கிளையின் மேல் உட்கார்ந்து கடலையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த போது கரடி ஒன்று அவன் பின்பக்கமாக வந்து அவனை உற்று பார்த்தது. பிறகு மரத்தின் மேல் ஏற தொடங்கியது. இதையெல்லாம் அந்த பெண் பார்த்து கொண்டிருந்தாள். கரடியை வேறு திசையில் இழுப்பதற்கும் அந்த வாலிபனை எச்சரிக்கை செய்வதற்கும் அவள் அவ்விதம் கூச்சலிட்டாள். கரடி மரத்தின் மேலே ஏறுவதை விட்டு அவளை தொடர்ந்து ஓடத் தொடங்கியது. இதை கேட்டதும் அந்த வாலிபன் தன்னை காப்பாற்றிய பெண்ணுக்கு அவன் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டான். ஆனால் அவளோ ஒரு வார்த்தையும் மறுமொழியாக சொல்லவில்லை. அவளிடம் வாலிபன் கூறியதற்கெல்லாம் அவளுடன் வந்த மனிதனே மறுமொழி கூறினான். இது வாலிபனுக்கு முதலில் வியப்பாயிருந்தது. உண்மை இன்னதென்று அறிந்ததும் வியப்பு மறைந்தது. அந்த பெண் பேச தெரியாத ஊமை, அவளுக்கு காதும் கேளாது என்று அறிந்து கொண்டதும் அவ்வாலிபனுடைய பாசம் பன்மடங்கு அதிகரித்தது. பாசம் வளர்ந்து தலைப்பதற்கு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் துணை செய்தன. காது கேளாததும் பேச தெரியாததும் ஒரு குறையாகவே அவ்வாலிபனுக்கு தோன்றவில்லை. வாயினால் சொல்ல முடியாத அற்புதமான உண்மைகளையும் ரகசியங்களையும் அவளுடைய கண்களே தெரியப்படுத்தின. அந்த நயன பாஷைக்கு ஈடான பாஷை இந்த உலகத்தில் வேறு என்ன உண்டு? அதுபோலவே காது கேளாமல் இருந்ததற்கு ஈடாக அவளுடைய நாசியின் உணர்ச்சி அதிசயமான சக்தி வாய்ந்ததாய் இருந்தது. அடர்ந்த காட்டின் மத்தியில் வெகு தூரத்தில் மறைந்திருக்கும் காட்டு மிருகம் இன்னதென்பதை அவளுடைய முகர்தல் சக்தியை கொண்டே கண்டுபிடிக்க அவளால் முடிந்தது. இருதயங்கள் இரண்டு ஒன்று சேர்ந்து விட்டால் மற்ற புலன்களை பற்றி என்ன கவலை? அந்த வாலிபனுக்கு அத்தீவு சொர்க்க பூமியாகவே தோன்றியது. நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் இவ்விதம் சென்றன. எத்தனை நாள் அல்லது வருஷங்கள் ஆகிவிட்டது என்பதை கணக்கு பார்க்கவே அவன் மறந்துவிட்டான். வாலிபனுடைய இந்த சொர்க்க வாழ்வுக்கு திடீரென்று ஒரு நாள் முடிவு நேர்ந்தது. கப்பல் ஒன்று அந்த தீவின் அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து படகிலும் கட்டுமரங்களிலும் பலர் இறங்கி வந்தார்கள். அவர்கள் யார் என்று பார்க்க வாலிபன் அருகில் சென்றான். தன்னை தேடிக்கொண்டு தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்தான். அவனுடைய நாட்டில் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் பல நடந்துவிட்டன. அவனுடைய தந்தைக்கு மூத்த சகோதரர்கள் இருவர் இறந்து போய்விட்டார்கள். இன்னொருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆகையால் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனுக்காக காத்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டான். அவனுடைய உள்ளத்தில் பெரிய பூசல் ஏற்பட்டது. அந்த அழகிய தீவையும் அதை சொர்க்க பூமியாக்கிய ஊமை பெண்ணையும் விட்டு போக அவனுக்கு மனமில்லை. அதே சமயத்தில் ஊரையும் உற்றார் உறவினரையும் பார்க்கும் ஆசை ஒரு பக்கத்தில் அவனை கவர்ந்து இழுத்தது. அவன் பிறந்த நாட்டை நாலாபுறமும் அபாயம் சூழ்ந்திருக்கிறதென்றும் அறிந்தான். யுத்த முழக்கம் மிக மிக தொலைவில் இருந்து அவன் காதில் கேட்டது. இது அவன் முடிவு செய்வதற்கு துணை செய்தது. திரும்பி வருகிறேன், என் கடமையை நிறைவேற்றிவிட்டு வருகிறேன் என்று அப்பெண்ணிடம் 1000 முறை உறுதிமொழி கூறிவிட்டு புறப்பட்டான். காட்டில் பிறந்து வளர்ந்த அந்த ஊமை பெண் நாட்டிலிருந்து வந்திருந்த மனிதர்களுக்கு மத்தியில் வருவதற்கே விரும்பவில்லை. வாலிபன் படகில் ஏறிய போது அவள் சற்று தூரத்தில் அந்த பழைய வளைந்த தென்னை மரத்தின் மேல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய இரு கண்களும் அப்போது 2 கண்ணீர் கடல்களாக வாலிபனுக்கு தோன்றின. ஆயினும் அவன் தன் மனதை கல்லாக செய்து கொண்டு படகில் ஏறி சென்று கப்பலை அடைந்தான். குந்தவை அந்த வலைஞர் குலப்பெண் அப்படி நின்று பார்த்து கொண்டிருந்தாளே, அந்த காட்சியின் நினைவு அடிக்கடி என் மனக்கண் முன் தோன்றிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு முயன்றாலும் மறக்க முடியவில்லை. அதை காட்டிலும் சோகமான இன்னும் ஒரு காட்சி, நினைத்தாலும் குலை நடுங்கும் காட்சி அடிக்கடி தோன்றிக் கொண்டிருக்கிறது. இரவிலும் பகலிலும் உறங்கும் போதும் விழித்திருக்கையிலும் என்னை வருத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதையும் சொல்லட்டுமா என்று சுந்தர சோழர் தம் அருமை மகளை பார்த்து கேட்டார். உருக்கத்தினால் தொண்டை அடைத்து தளதளத்த
குரலில் சுந்தர சோழரின் அருமை குமாரி, சொல்லுங்கள் அப்பா என்று கூறினாள். இதுவரைக்கும் சுந்தர சோழர் வேறு யாரோ ஒரு மூன்றாம் மனிதனை பற்றி சொல்வது போல சொல்லிக் கொண்டு வந்தார். இப்போது தம்முடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறாகவே சொல்லத் தொடங்கினார். என் அருமை மகளே, சாதாரணமாக ஒரு தகப்பன் தன் மகளிடம் சொல்லக்கூடாத விஷயத்தை இன்று நான் உனக்கு சொல்கிறேன். இதுவரை யாரிடமும் மனதை திறந்து சொல்லாத செய்தியை உன்னிடம் சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே என் நண்பன் அனிருத்தன் ஒருவனுக்குத்தான் இது தெரியும். அவனுக்கும் முழுவதும் தெரியாது. இப்போது என் மனதில் நடக்கும் போராட்டம் அவனுக்கு தெரியாது. ஆனால் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்ல போகிறேன். நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். உன் தாயாரிடம் சொல்ல முடியாது. உன்னிடம் தான் சொல்ல வேண்டும் என்று சில காலமாகவே எண்ணி இருந்தேன். அதற்கு சந்தர்ப்பம் இன்றைக்கு வந்தது. நீ என் நிலையை கண்டு சிரிக்க மாட்டாய். என் மனதில் உள்ள புண்ணை ஆற்றுவதற்கு முயல்வாய். என்னுடைய விருப்பம் நிறைவேறவும் உதவி செய்வாய் என்ற நம்பிக்கையுடன் உன்னிடம் சொல்கிறேன். அந்த தீவிலிருந்து மரக்கலத்தில் ஏறி புறப்பட்டு கோடிக்கரை சேர்ந்தேன். என் பாட்டனார் பராந்தக சக்கரவர்த்தி இந்த தஞ்சை அரண்மனையில் அப்போது தங்கியிருக்கிறார் என்று அறிந்து நேராக இங்கே வந்தேன். நான் தஞ்சை வந்து சேர்ந்த போது பராந்தக சக்கரவர்த்தி மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார். அவர் உள்ளம் நொந்து போயிருந்தது. 40 ஆண்டு காலத்தில் அவர் உருவாக்கியிருந்த மகாராஜ்யம் சின்ன பின்னம் அடைந்து கொண்டிருந்தது. அவருக்கு பிறகு பட்டத்தை அடைய வேண்டியவரான ராஜாதித்தர் தக்கோல போரில் மாண்டார். அதே போர்க்களத்தில் படுகாயம் அடைந்த என் தந்தை அரிஞ்சயர் பிழைப்பாரோ மாட்டாரோ என்ற நிலையில் இருந்தார். கன்னர தேவனுடைய படைகள் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றி முன்னேறி கொண்டு வந்தன. தெற்கே பாண்டியர்கள் தலையெடுத்து வந்தார்கள். இலங்கையில் சோழ சைன்யம் தோல்வியுற்று திரும்பிவிட்டது. பல போர்க்களங்களிலும் சோழ நாட்டு வீராதி வீரர் பலர் உயிர் துறந்து விட்டார்கள். இந்த செய்திகள் எல்லாம் ஒருமிக்க வந்து முதிய பிராயத்து பராந்தக சக்கரவர்த்தியின் உள்ளத்தை புண்படுத்தி துயர கடலில் ஆழ்த்தியிருந்தன. இந்த நிலையில் என்னை கண்டதும் அவருடைய முகம் மலர்ச்சி அடைந்தது. என் பாட்டனாருக்கு நான் குழந்தையாயிருந்த நாளிலிருந்து என் மீது மிக்க பிரியம். என்னை எங்கேயும் அனுப்பாமல் அரண்மனையில் தம்முடனேயே வெகு காலம் வைத்திருந்தார். பிடிவாதம் பிடித்து அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு நான் ஈழ நாட்டுக்கு போனேன். அங்கிருந்து திரும்பி வந்தவர்களிலே நான் இல்லை என்று அறிந்ததும் என் பாட்டனாரின் மனம் உடைந்து போயிருந்தது. நான் இறந்து விட்டதாகவும் தெரியவில்லை. ஆதலால் என்னை தேடி வர கூட்டம் கூட்டமாக ஆட்களை அனுப்பி கொண்டிருந்தார். கடைசியில் ஒரு கூட்டம் என்னை கண்டுபிடித்தது. நான் தஞ்சை வந்து சேர்ந்ததும் புண்பட்ட அவர் மனதுக்கு சிறிது சாந்தி ஏற்பட்டது. அவருடைய அந்நிய காலத்தில் வீழ்ச்சியடைந்து வந்த சோழ சாம்ராஜ்யம் மறுபடியும் என்னால் மேன்மை அடையும் என்பதாக எப்படியோ அவர் மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. அந்த நம்பிக்கையை ஜோதிடர்கள் வளர செய்தார்கள். அதற்கு தகுந்தாற்போல் அவருக்கு புதல்வர்கள் 4 பேர் இருந்தும் அவருடைய அந்நிய காலத்தில் பேரன் நான் ஒருவனே இருந்தேன். சக்கரவர்த்தி இறக்கும் தருவாயில் என்னை அருகில் அழைத்து உச்சி முகர்ந்து கண்ணீர் பெருக்கினார். அப்பனே, எனக்கு பிறகு உன் பெரியப்பன் கண்டராதித்தன் சிம்மாசனம் ஏறுவான். அவனுக்கு பிறகு இந்த சோழ ராஜ்யம் உன்னை அடையும். உன்னுடைய காலத்திலே தான் மறுபடி இந்த சோழ குலம் மேன்மையடையப் போகிறது என்று பல முறை அவர் கூறினார். சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதே என் வாழ்க்கையின் லட்சியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு என்னிடம் வாக்குறுதியும் பெற்றுக்கொண்டார். என் பாட்டனார் என்னிடம் எவ்வளவு பிரியம் வைத்திருந்தாரோ அவ்வளவு நான் அவரிடம் பக்தி வைத்திருந்தேன். ஆகையால் அவருடைய கட்டளையை சிரமேற்கொண்டு நடப்பதென்று உறுதி கொண்டேன். ஆனாலும் என் உள்ளத்தில் அமைதி இல்லை. கடல் சூழ்ந்த தீவில் கரடிக்கு இரையாகாமல் என்னை காப்பாற்றிய கரையர்குல மகளின் கதி என்ன? சோழ நாட்டு சிம்மாசனத்தில் கீழ்குலத்தில் பிறந்த ஊமை பெண் ஒருத்தி ராணியாக வீட்டிருக்க முடியுமா? அரண்மனை வாழ்வு அவளுக்குத்தான் சரிப்பட்டு வருமா? இந்த எண்ணங்கள் அடிக்கடி தோன்றி என் மனதை சஞ்சலப்படுத்தின. இது மட்டுமன்று, என் பெரிய தகப்பனார் கண்டராதித்தர் சில காலத்திற்கு முன்புதான் 2வது கல்யாணம் செய்து கொண்டிருந்தார். அவரை மணந்த பாக்கியசாலி மழவரையர் குலமகள் என்பதை நீ அறிவாய். முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை என்றால் 2வது மனைவிக்கும் குழந்தை பிறவாது என்பது என்ன நிச்சயம்? பெரியப்பாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் ராஜ்யம் எனக்கு எப்படி வரும்? இதை பற்றி ராஜ்யத்தில் சிலர் அப்போதே பேசிக் கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. ஆனால் அத்தகைய சந்தேகம் யாருக்கும் உண்டாக கூடாதென்று என் பெரிய தகப்பனார் விரும்பினார். பராந்தக சக்கரவர்த்தி காலமான பிறகு என் பெரியப்பா கண்டராதித்தருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. அதே சமயத்தில் எனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று என் பெரியப்பா ஏற்பாடு செய்து விட்டார். என் பிரியமான மகளே, இன்றைக்கு உன் தம்பி அருள்மொழியின் மீது இந்நாட்டு மக்கள் எப்படி பிரியமாய் இருக்கிறார்களோ அப்படி அந்த நாளில் என் மீது பிரியமாய் இருந்தார்கள். அரண்மனைக்குள்ளே பட்டாபிஷேகம் நடந்து கொண்டிருந்த போது வெளியிலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். புதிதாக முடிசூடிய சக்கரவர்த்தியும் யுவராஜாவும் சேர்ந்தாற்போல் ஜனங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று அனைவரும் விரும்பினார்கள். அவ்விதமே பெரியப்பாவும் நானும் இந்த அரண்மனை மேல்மாடத்தின் முற்றத்தில் வந்து நின்றோம். கீழே ஒரே ஜன சமுத்திரமாக இருந்தது. அவ்வளவு பேருடைய முகங்களும் மலர்ந்து விளங்கின. எங்களை கண்டதும் அவ்வளவு பேரும் குதூகலம் அடைந்து ஆரவாரித்தார்கள். நாம் இளவரசு பட்டம் சூட்டிக் கொண்டது பற்றி இவ்வளவு ஆயிரம் மக்கள் குதூகலம் அடைந்திருக்கிறார்களே, அப்படி இருக்க எங்கேயோ ஒரு கண்காணாத தீவில் காட்டின் மத்தியில் வாழும் ஊமை பெண்ணை பற்றி நாம் கவலைப்படுவது என்ன நியாயம்? இவ்வளவு பேருடைய மகிழ்ச்சி முக்கியமானதா? ஒரே ஒரு ஊமை பெண்ணின் வாழ்க்கை முக்கியமானதா? இவ்வாறு எண்ணிக்கொண்டே எங்களை அண்ணாந்து பார்த்தபடி நின்ற மலர்ந்த முகங்களை ஒவ்வொன்றாக கவனித்துக் கொண்டு வந்தேன். அந்த ஜனங்களிலே ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் இளைஞர்களும் சிறுவர் சிறுமிகளும் நின்றார்கள். எல்லோரும் ஒரே களிப்புடன் காணப்பட்டார்கள். ஆனால் திடீரென்று ஒரு முகம், ஒரு பெண்ணின் முகம், சோகம் ததும்பிய முகம், கண்ணீர் நிறைந்த கண்களினால் என்னை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த முகம் தெரிந்தது. அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் எப்படி அந்த ஒரு முகம் என் கண்ணையும் கவனத்தையும் கவர்ந்ததென்பதை நான் அறியேன். பிறகு அங்கிருந்து என் கண்கள்
கண்களும் நகரவில்லை, கவனமும் சிதறவில்லை. அந்த முகம் வர வர பெரிதாகி வந்தது. என் அருகே வருவது போல் இருந்தது. கடைசியில் அந்த பெரிய ஜனத்திரள் முழுவதும் மறைந்து, என் அருகில் நின்றவர்கள் எல்லோரும் மறைந்து, ஆசார வாசல் மறைந்து, தஞ்சை நகரின் கோட்டை கொத்தளம் மறைந்து, வானும் மண்ணும் மறைந்து, அந்த ஒரு முகம் மட்டும் தேவி பரமேஸ்வரியின் விஸ்வரூபத்தைப் போல் என் கண்முன்னால் தோன்றியது. என் தலை சுழன்றது, கால்கள் பலமிழந்தன, நினைவு தவறியது. அப்படியே நான் மயங்கி விழுந்து விட்டதாகவும் பக்கத்தில் இருந்தவர்கள் தாங்கி பிடித்துக் கொண்டதாகவும் பிற்பாடு அறிந்தேன். பட்டாபிஷேக சடங்குகளில் நான் அதிகம் களைத்து போய் விட்டதாக மற்றவர்கள் நினைத்தார்கள். ஜனங்களுக்கு காட்சி அளித்தது போதும் என்று என்னை அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்றார்கள். பிறகு எனக்கு நல்ல நினைவு வந்ததும் என் நண்பன் அனிருத்தனை தனியாக அழைத்து நான் கண்ட காட்சியை கூறினேன். அந்த ஊமை பெண்ணின் அடையாளம் கூறி எப்படியாவது அவளை கண்டுபிடித்து அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டேன். தஞ்சை நகரின் மூலை முடுக்கெல்லாம் தேடியும் அத்தகைய ஊமை பெண் யாரும் இல்லை என்று அனிருத்தன் வந்து சொன்னான். என்னுடைய உள்ளத்தின் பிரமையாக இருக்கும் என்று கூறினான். நான் அவனை கோபித்துக் கொண்டு, இந்த உதவி கூட செய்யாவிட்டால் அப்புறம் நீ என்ன சிநேகிதன் என்றேன். தஞ்சை கோட்டைக்கு வெளியே கடற்கரையை நோக்கி செல்லும் பாதைகளில் ஆள் அனுப்பி தேடும்படி சொன்னேன். அப்படியே பல வழிகளிலும் ஆட்கள் சென்றார்கள். கடற்கரை வரையில் போய் தேடினார்கள். கோடிக்கரைக்கு போனவர்கள் அங்கே உள்ள கலங்கரை விளக்க காவலன் வீட்டில் ஓர் ஊமை பெண் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள். அவள் பித்து பிடித்தவள் போல தோன்றினாளாம். எவ்வளவோ ஜாடை மாடைகளினால் அவளுக்கு விஷயத்தை தெரிவிக்க முயன்றது பயன்படவில்லையாம். அவர்களுடன் தஞ்சைக்கு வருவதற்கு அடியோடு மறுத்து விட்டாளாம். இந்த செய்தியை அவர்கள் கொண்டு வந்தவுடன் என்ன செய்வதென்று தெரியாமல் மனம் கலங்கினேன். 2 நாள் அந்த கலக்கத்திலேயே இருந்தேன். அவளை மறந்துவிட பார்த்தும் இயலவில்லை. இரவும் பகலும் அதே நினைவாயிருந்தது. இரவில் ஒரு கணம் கூட தூங்கவும் முடியவில்லை. பிறகு அனிருத்தனையும் அழைத்துக் கொண்டு கோடிக்கரைக்கு புறப்பட்டேன். குதிரைகளை எவ்வளவு வேகமாக செலுத்தலாமோ அவ்வளவு வேகமாக செலுத்திக் கொண்டு போனேன். போகும்போது என் மனக்கலக்கம் இன்னும் அதிகமானது. அந்த ஊமை பெண்ணை அங்கே கண்டுபிடித்தால் அப்புறம் அவளை என்ன செய்வது என்று எண்ணிய போது மனம் குழம்பியது. தஞ்சைக்கோ பழையாறைக்கோ அழைத்து போய் இவள் என் ராணி என்று சொல்வதா? அவ்வாறு நினைத்த போது என் உள்ளமும் உடலும் குன்றி போய் விட்டன. என் செல்வகுமாரி, அந்த நாளில் நான் மேனி அழகில் நிகரட்டவன் என்று வேண்டாத பிரபலம் ஒன்று எனக்கு ஏற்பட்டிருந்தது. அதை ஒரு புகழாகவே நான் நினைக்கவில்லை. ஆயினும் மற்றவர்கள் அதை பற்றி ஓயாது பேசினார்கள். என் பாட்டனாரின் பெயராகிய வராந்தகன் என்னும் பெயரை எனக்கு வைத்திருந்தும் அது அடியோடு மறையும்படி செய்து சுந்தர சோழன் என்ற பெயரை பிரபலப்படுத்தி விட்டார்கள். அப்படி அனைவராலும் புகழப்பட்ட நான் நாகரிகம் இன்னதென்று தெரியாத ஓர் ஊமை பெண்ணை எப்படி அரண்மனைக்கு அழைத்து போவேன்? இல்லையென்றால் அவளை என்ன செய்வது? இப்படி பலவாறு எண்ணி குழம்பிய மனதுடன் கோடிக்கரை சேர்ந்தேன். அந்த மகராசி எனக்கு கஷ்டம் எதுவும் இல்லாமல் செய்துவிட்டாள். அங்கே நான் அறிந்த செய்தி என்னை அப்படியே உறைந்து போகும்படி செய்துவிட்டது. நாங்கள் அனுப்பிய ஆட்கள் திரும்பி சென்ற மறுநாள் அந்த பெண் கலங்கரை விளக்கின் உச்சியில் ஏறினாளாம். அன்று அமாவாசை. காற்று பலமாக அடித்தது. கடல் பொங்கி கொந்தளித்து வந்து கலங்கரை விளக்கை சூழ்ந்து கொண்டது. அந்த பெண் சிறிது நேரம் கொந்தளித்த அலைக்கடலை பார்த்து கொண்டே நின்றாளாம். அப்படி அவள் அடிக்கடி நிற்பது வழக்கமாதலால் யாரும் அதை பொருள்படுத்தவில்லையாம். திடீரென்று வீல் என ஒரு சத்தம் அலைக்கடலின் முழக்கத்தையும் மீறிக்கொண்டு கேட்டதாம். பிறகு அவளை காணோம். பெண் உருவம் ஒன்று விளக்கின் உச்சியிலிருந்து கடலில் தலைகீழாக விழுந்ததை இரண்டொருவர் பார்த்தார்களாம். படகுகளை கொண்டு தேடி பார்த்தும் பயன்படவில்லை. கொந்தளித்து பொங்கிய கடல் அந்த பெண்ணை விழுங்கிவிட்டது என்றே தீர்மானிக்க வேண்டியிருந்ததாம். இந்த செய்தியை கேட்டதும் என் நெஞ்சில் ஈட்டியினால் குத்துவது போன்ற வலியும் வேதனையும் உண்டாகின. ஆனால் சற்று நேரத்துக்கெல்லாம் ஒருவித அமைதியும் உண்டாகியது. அவளை என்ன செய்வது என்ற கேள்வி இனி இல்லை. அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக்கொள்ள வேண்டியதும் இல்லை. துன்பமும் அமைதியும் கலந்த விசித்திர வேதனையுடன் தஞ்சைக்கு திரும்பினேன். ராஜ்ய காரியங்களில் மனதை செலுத்தினேன். போர்க்களங்களுக்கு சென்றேன். உன் தாயை மணந்து கொண்டேன். வீர புதல்வர்களை பெற்றேன். உன்னை என் மகளாக அடையும் பாக்கியத்தையும் பெற்றேன். மகளே, ஆனாலும் செத்துப்போன அந்த பாவியை என்னால் அடியோடு மறக்க முடியவில்லை. சில சமயம் என் கனவிலே அந்த பயங்கர காட்சி, நான் கண்ணால் பார்க்காத அந்த காட்சி தோன்றி என்னை வருத்தி கொண்டிருந்தது. கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து ஒரு பெண் உருவம் தலைகீழாக பாய்ந்து அலைக்கடலில் விழும் காட்சி என் கனவிலும் கற்பனையிலும் தோன்றிக் கொண்டிருந்தது. கனவில் அந்த பயங்கர காட்சியை காணும் போதெல்லாம் நான் அலறி புடைத்துக் கொண்டு எழுந்திருப்பேன். பக்கத்தில் படுத்திருப்பவர்கள் என்ன என்று கேட்பார்கள். உன் தாயார் எத்தனையோ தடவை கேட்டதுண்டு. ஆனால் நான் உண்மையை கூறியதில்லை. ஒன்றுமில்லை என்று சில சமயம் சொல்வேன். அல்லது போர்க்கள பயங்கரங்களை கற்பனை செய்து கூறுவேன். நாளடைவில் காலதேவனின் கருணையினால் அந்த பயங்கர காட்சி என் மனதை விட்டு அகன்றது. அவளும் என் நினைவிலிருந்து அகன்றாள். அகன்று விட்டதாகத்தான் சமீப காலம் வரையில் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உயிரோடு இருப்பவர்களை காட்டிலும் செத்து போனவர்கள் அதிக கொடுமைக்காரர்கள் என்று தோன்றுகிறது. மகளே, ஊமை பெண்ணின் ஆவி என்னை விட்டுவிடவில்லை. சில காலமாக அது மீண்டும் தோன்றி என்னை வதைக்க ஆரம்பித்திருக்கிறது. என் மகளே, மாண்டவர்கள் மீண்டு வருவார்கள் என்று நீ நம்புகிறாயா? இவ்விதம் சொல்லிவிட்டு சுந்தர சோழர் தம் பார்வையை எங்கேயோ தூரத்தில் செலுத்தி வெறித்து பார்த்தார். அவர் பார்த்த திசையில் ஒன்றுமே இல்லை. ஆயினும் அவருடைய உடம்பு நடுங்குவதை குந்தவை கண்டாள். எல்லையற்ற இரக்கம் அவர் மீது அவளுக்கு உண்டாகியது. கண்களில் நீர் ததும்பியது. தந்தையின் மார்பில் தன் முகத்தை பதித்துக் கொண்டு கண்ணீர் விட்டாள். அதனால் அவருடைய நடுக்கமும் குறைந்ததாக தோன்றியது. பிறகு தந்தையை நிமிர்ந்து நோக்கி, அப்பா, இந்த பயங்கரமான வேதனையை பல வருஷ காலம் தாங்கள் மனதிலேயே வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள். அதனாலே தான் தங்கள் உடம்பும் சீர்குலைந்து விட்டது. இப்போது என்னிடம் சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? இனிமேல் தங்கள் உடம்பு சரியாக போய்விடும். சுந்தர சோழர் அதை கேட்டு சிரித்தார். அந்த சிரிப்பின் ஒலியில் வேதனையுடன் கூட அவநம்பிக்கையும்
கலந்திருந்தது. குந்தவை, நீ நம்பவில்லை, மாண்டவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று நீ நம்பவில்லை. ஆனாலும் அதோ அந்த தூணுக்கு பக்கத்தில் குத்துவிளக்கின் பின்னால் அந்த பாவியின் ஆவி நேற்று நள்ளிரவில் நின்றது. என் கண்ணாலேயே பார்த்தேன். அதை எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? நான் கண்டது வெறும் பிரம்மை என்றால் உன் தோழியை பற்றி என்ன சொல்வாய்? அவள் எதையோ பார்த்து கேட்டதனால் தானே நினைவு தப்பி விழுந்தாள். அவளை அழைத்து வா குந்தவை, நானே நேரில் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்று சுந்தர சோழர் பரபரப்புடன் கூறினார். அப்பா, வானதி ஒரு பயந்தாங்கொள்ளி. கொடும்பாளூர் வீர குலத்தில் இவள் எப்படி பிறந்தாளோ தெரியவில்லை. இருட்டில் தூணை பார்த்தாலும் அவள் அலறி அடித்துக் கொண்டு மயக்கமாய் விழுவாள். அவளை கேட்பதில் யாதொரு பயனும் இல்லை. அவள் ஏதும் பார்த்திருக்கவும் மாட்டாள், கேட்டிருக்கவும் மாட்டாள். அப்படியா சொல்கிறாய்? அவள் போனால் போகட்டும். நான் சொல்ல வேண்டியது மிச்சத்தையும் கேள். மாண்டவர்கள் மீண்டு வருவார்கள் என்பதில் எனக்கு வெகு காலம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. அப்படிப்பட்ட தோற்றம் என்னுடைய வீண் மனப்பிரமை என்றே நானும் எண்ணியிருந்தேன். காவேரி நதியில் நாம் எல்லோருமாக ஓரிடத்தில் போய்க் கொண்டிருந்த போது குழந்தை அருள்மொழிவர்மன் திடீரென்று காணாமற் போனது உனக்கு நினைவிருக்கிறதல்லவா? நாம் எல்லோரும் திகைத்தும் தவித்தும் நிற்கையில் ஒரு பெண்ணரசி பொன்னி நதி வெள்ளத்திலிருந்து குழந்தையை எடுத்து தூக்கி கொடுத்தாள். குழந்தையை மற்றவர்கள் வாங்கிக் கொண்டதும் அவள் மறைந்து விட்டாள். இதை பற்றி நாம் எவ்வளவோ தடவை பேசியிருக்கிறோம். நீ மறந்திருக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் காவேரி அம்மன் தான் குழந்தையை காப்பாற்றியதாக முடிவு கட்டினீர்கள். ஆனால் என் கண்ணுக்கு என்ன தோன்றியது தெரியுமா? அந்த வலைஞர் குல மகள் ஊமை பெண் தான் குழந்தையை எடுத்துக் கொடுத்ததாக தோன்றியது. அன்றைய தினமும் நான் நினைவிழந்து விட்டேன் என்பது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? குழந்தைக்கு நேர்ந்த அபாயத்தை முன்னிட்டு நான் நினைவிழந்தேன் என்று எல்லோரும் எண்ணினார்கள். ஆனால் உண்மை அதுவன்று. இத்தனை நாள் கழிந்து உனக்கு சொல்கிறேன். குழந்தையை எடுத்துக் கொடுத்த பெண் உருவம் அவளுடைய ஆவி உருவம் என்று எனக்கு தோன்றியபடியால் தான் அப்படி மூர்ச்சை அடைந்தேன். மகளே, உன் தமையனுக்கு இளவரசு பட்டம் சூட்டிய தினம் நினைவிருக்கிறதா? அன்று பட்டாபிஷேகம் நடந்த பிறகு ஆதித்த கரிகாலன் அந்தப்புரத்துக்கு தாய்மார்களிடம் ஆசி பெறுவதற்காக வந்தான் அல்லவா? அவனுக்கு பின்னால் நான் வந்தேன். அதே ஊமை பெண்ணின் ஆவி அங்கே பெண்களின் மத்தியில் நின்று கரிகாலனை கொடூரமாக உற்று பார்த்ததை கண்டேன். மீண்டும் ஒரு தடவை நினைவிழந்தேன். பிறகு யோசித்த போது அந்த சம்பவத்தை குறித்து எனக்கு சந்தேகம் உண்டாகியது. அப்படி அவள் கரிகாலனை கொடூரமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஐயமுற்றேன். அதுவும் என் சித்தப்பிரமையின் தோற்றமா இருக்கலாம் என்று எண்ணினேன். ஆனால் மகளே, இந்த தடவை தஞ்சைக்கு வந்த பிறகு அந்த சந்தேகமெல்லாம் தீர்ந்து விட்டது. ஒரு காலத்தில் அவள் உயிரோடு இருந்த காலத்தில் அவள் முகத்தை பார்த்து அவள் மனதில் உள்ளதை தெரிந்து கொள்வேன். அவள் உதடு அசைவதை பார்த்து அவள் சொல்ல விரும்புவது இன்னதென்று தெரிந்து கொள்வேன். அந்த சக்தியை மீண்டும் நான் பெற்றுவிட்டேன். குந்தவை, 4-5 முறை நள்ளிரவில் அவள் என் முன்னால் தோன்றி எனக்கு எச்சரிக்கை செய்து விட்டாள். என்னை கொன்றாயே, அதை நான் மன்னிக்கிறேன். ஆனால் மீண்டும் பாவம் செய்யாதே. ஒருவனுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை இன்னொருவனுக்கு கொடுக்காதே என்று அவள் சொல்வதை புரிந்து கொண்டேன். அவளுக்கு பேசும் சக்தி வந்து வாயினால் பேசினால் எப்படி தெரிந்து கொள்வேனோ அப்படி தெளிவாக தெரிந்து கொண்டேன். மகளே, அதை நிறைவேற்றி வைக்க எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். சாபமுள்ள இந்த ராஜ்யம், இந்த சோழ சிம்மாசனம் என் புதல்வர்களுக்கு வேண்டாம். இதை மதுராந்தகனுக்கு கொடுத்து விடலாம். குந்தவை அப்போது குறுக்கிட்டு, அப்பா, என்ன சொல்கிறீர்கள்? நாடு நகரமெல்லாம் ஒப்புக்கொண்டு முடிந்து போன காரியத்தை இப்போது மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? தாங்கள் மாற்றினாலும் உலகம் ஒப்புக்கொள்ளுமா? உலகம் ஒப்புக்கொண்டால் என்ன, ஒப்புக்கொள்ளாவிட்டால் என்ன? தர்மம் இன்னதென்று தெரிந்து செய்ய வேண்டியது என் கடமை. நான் இந்த சோழ ராஜ்யத்துக்கு இளவரசனாகவும் பிறகு சக்கரவர்த்தியாகவும் முடிசூட்டி கொண்ட போதே என் மனம் நிம்மதியா இல்லை. என் மனசாட்சி என்னை உறுத்தியது. மூத்தவரின் மகன் உயிரோடு இருக்கும் போது இளையவரின் மகனாகிய நான் பட்டத்துக்கு வந்ததே முறையன்று. அந்த பாவத்தின் பலனை இன்று நான் அனுபவிக்கிறேன். என் புதல்வர்களும் அத்தகைய பாவத்துக்கு ஏன் உள்ளாக வேண்டும்? ஆதித்தனுக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், அருள்மொழிக்கும் வேண்டாம், இந்த ராஜ்யத்துடன் வரும் சாபமும் வேண்டாம். நான் உயிரோடு இருக்கும் போதே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிவிட வேண்டும். அதன் பிறகு ஆதித்தன் காஞ்சியில் கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் சென்று நான் மன நிம்மதியோடு வசிப்பேன். அப்பா, பெரிய பிராட்டி இதற்கு சம்மதிக்க வேண்டாமா? மகளே, அதற்காகத்தான் உன் உதவியை நாடுகிறேன். எந்த காரணம் சொல்லியாவது என் பெரியம்மையை இங்கே வரும்படி செய். எவ்வளவோ தெரிந்த பரம ஞானியான அந்த மூதாட்டிக்கு இந்த தர்ம நியாயம் ஏன் தெரியவில்லை? என்னை ஏன் இந்த பாவம் செய்யும்படி ஏவினார்? அல்லது அவருடைய சொந்த பிள்ளையின் மீது அவருக்கு என்ன கோபம்? தாயின் இயற்கைக்கே மாறான இந்த காரியத்தில் அவருக்கு ஏன் இவ்வளவு பிடிவாதம்? மதுராந்தகன் ஏதோ சிவபக்தியில் ஈடுபட்டு சன்னியாசியாக போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அதற்கு நியாயம் உண்டு. இப்போது அவனுக்கே ராஜ்யமாளும் ஆசை வந்திருக்கும் போது இன்னொருவனுக்கு எப்படி பட்டம் கட்டலாம்? அப்பா, ராஜ்யமாள ஆசை இருக்கலாம், அதற்கு தகுதி இருக்க வேண்டாமா? ஏன் தகுதி இல்லை? மகானாகிய கண்டராதித்தருக்கும் மகா ஞானியான மழவரைய மகளுக்கும் பிறந்த மகனுக்கு எப்படி தகுதி இல்லாமற் போகும்? அப்பா, தகுதி இருக்கட்டும். ராஜ்யத்தின் குடிகள் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டாமா? குடிகளுடைய கருத்தை கேட்பதாயிருந்தால் அவர்கள் உன் தம்பிக்கு உடனே பட்டம் கட்டிவிட வேண்டும் என்பார்கள். அது நியாயமா? அருள்மொழித்தான் அதை ஒப்புக்கொள்வானா? அதெல்லாம் வீண் யோசனை. மகளே, எப்படியாவது உன் பெரிய பாட்டியை இங்கே சீக்கிரம் வரும்படி செய். நான் யமனோடு போராடி கொண்டிருக்கிறேன் என்று எழுதி அனுப்பு. என்னை உயிரோடு பார்க்க வேண்டுமானால் உடனே புறப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பு. அப்பா, அது ஒன்றும் அவசியமில்லை. தஞ்சை தளிக்குளத்தார் கோயிலுக்கு திருப்பணி செய்ய வேண்டும் என்ற விருப்பம் பெரிய பிராட்டிக்கு இருக்கிறது. அதை குறிப்பிட்டு இச்சமயம் வரும்படி எழுதி அனுப்புகிறேன். அதுவரை தாங்கள் அலட்டிக் கொள்ளாமல் பொறுமையாயிருங்கள். இவ்விதம் கூறி தந்தையிடம் விடை பெற்றுக் கொண்டு குந்தவை தன் இருப்பிடத்துக்கு சென்றாள். வழியில் அன்னை வானமாதேவியை சந்தித்தாள். அம்மா, இனிமேல் என் தந்தையை ஒரு கணம் நேரம் கூட விட்டு பிரியாதீர்கள். மற்றவர்கள் போய் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யட்டும். குந்தவையின் உள்ளத்தில் சில காலம்
காலமாக ஏற்பட்டிருந்த ஐயங்கள் இப்போது கொஞ்சம் தெளிவு பெற தொடங்கியிருந்தன. கண் இருட்டாயிருந்த இடங்களில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பித்தது. தன் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விரோதமாக ஏதோ ஒரு பயங்கரமான மந்திர தந்திர சூழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்பதை அவள் அறிவு நன்கு உணர்த்தியது. ஆனால் அது எத்தகைய சூழ்ச்சி, எப்படியெல்லாம் இயங்குகிறது என்பதை முழுவதும் அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சோழ மகாராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கு தன் சகோதரர்கள் பெற்றுள்ள உரிமைக்கும் பேர் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். அந்த அபாயத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு பெண்பாலாகிய தன் மீது சுமந்திருக்கிறதாகவும் நம்பினாள்.